ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியுடைய பணி நியமனம் எப்பொழுது? பிஜிடிஆர்பியுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ இந்த ஃபைனலான ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது கொடுக்க போகிறாங்க, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மேலும் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருப்பவர்களுக்கும் மீதி இருப்பவர்களுக்கும் சிவி வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்படி இருக்கும் எல்லாத்தை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக வெளியாகும். இந்த வாரத்திற்குள்ளாக செகண்ட் சிவி லிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க. ஆல்ரெடி மாவட்ட வாரியாக ஒன்றியங்கள் வாரியாக இருக்கிற காலி பணியிடங்களுடைய ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே அவுட் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப கூடுதலான காலி பணியிடங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறதுங்க. ஸோ அடிஷ்னல் வேக்கன்சிஸ் எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் வேக்கன்சிஸு கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் பிஜி அசிஸ்டண்ட்டோடைய புதிய சிவி லிஸ்ட்டு, சிவிக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய மீண்டும் ஒரு பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:4 என்ற ரேஷியோவில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரியுடைய அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு, ஃபைனலான சிவி லிஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக வரப்போகுது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போஸ்டிங் போகிறீங்க, உங்களுடைய ரேங்க் என்ன, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் சொல்லிடுவாங்க. இதை வைத்து நீங்கள் போஸ்டிங்கு உங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்விற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஸோ அடுத்து இந்த அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டில் தான் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு இந்த டிசம்பர் மாதம் 20 இல்லைனா 25க்குள்ளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரி உடைய வேக்கன்சிஸ் உயர்வையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போயிட்டுருக்கறனால செகண்ட் சிவி லிஸ்ட்டில் ஒரு 500 வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்க அப்படின்ட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. 14 பாட வாரியாக செகண்ட் சிவி லிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பிஜிடிஆர்பி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் எப்போ வழங்குறாங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி நீங்கள் பெற்று கவுன்சிலிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்ட வாரியாக நீங்கள் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாவட்ட வாரியாக இருக்கிற சிஓ ஆஃபீஸில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதை கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி தாங்க ஆகணும். ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்ட நிகழ்விற்கு உங்களை சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. தமிழில் 84,000 பேருக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்களே, இதில் ஏதாவது 1-2 மதிப்பெண்கள் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஆண்டு இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய முதுகலை பட்டதாரி தேர்வில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. ஆசிரியர் தேர்வில் இந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனான செலெக்ஷன்ஸில் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ ப்ரொவிஷனான செலெக்ஷன்ஸில் ஒவ்வொரு துறை ஒதுக்கீடும் பண்ணிகிட்ருக்காங்க. பணி நியமன கலந்தாய்விற்கு உங்களை இப்பொழுதிருந்தே தயார் நிலையில் தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்காக வரும் வராதுன்றதெல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. வரலாம், வராமலும் போகலாம். செகண்ட் சிவி லிஸ்ட்டை வச்சு நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் வேண்டாம் அப்படின்றத நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேன் சார், வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் அது வந்த பாடல்ல, அதை பற்றி எதிர்பார்க்க வேண்டாம்.
ஒருவேளை வரலாம், இல்லைல்ல வராமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 80% வரத்துக்கும் 20% வராமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பியில் 2013 டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் போடுறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அதே போல் பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரத்தையும் நியமனம் பண்ணுங்க, அதையும் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை நிகழ்த்த போகிறாங்க. இதற்கான அப்டேட்டும் நமக்கு விரைவில் கிடைத்து விடுங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரிய சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய பணி நியமனம் எப்பொழுது, பிஜிடிஆர்பியுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ இந்த ஃபைனலான ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது கொடுக்க போகிறாங்க, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மேலும் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருப்பவர்களுக்கும் மீதி இருப்பவர்களுக்கும் சிவி வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்படி இருக்கும் எல்லாத்த பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக வெளியாகும். இந்த வாரத்திற்குள்ளாக செகண்ட் சிவி லிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க. ஆல்ரெடி மாவட்ட வாரியாக ஒன்றியங்கள் வாரியாக இருக்கிற காலி பணியிடங்களுடைய ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே அவுட் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப கூடுதலான காலி பணியிடங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறதுங்க. ஸோ அடிஷ்னல் வேக்கன்சிஸ் எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் வேக்கன்சிஸு கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் பிஜி அசிஸ்டண்ட்டோடைய புதிய சிவி லிஸ்ட்டு, சிவிக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய மீண்டும் ஒரு பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:4 என்ற ரேஷியோவில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரியுடைய அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு, ஃபைனலான சிவி லிஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக வரப்போகுது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போஸ்டிங் போகிறீங்க, உங்களுடைய ரேங்க் என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் சொல்லிடுவாங்க. இதை வைத்து நீங்கள் போஸ்டிங்கு உங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்விற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஸோ அடுத்து இந்த அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டில் தான் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு இந்த டிசம்பர் மாதம் 20 இல்லைனா 25க்குள்ளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரி உடைய வேக்கன்சிஸ் உயர்வையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போயிட்டுருக்கறனால செகண்ட் சிவி லிஸ்ட்டில் ஒரு 500 வேக்கன்சிஸ் வந்து உயர்த்துவாங்க அப்படின்ட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. 14 பாட வாரியாக செகண்ட் சிவி லிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பிஜிடிஆர்பி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் எப்போ வழங்குறாங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி நீங்கள் பெற்று கவுன்சிலிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்ட வாரியாக நீங்கள் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாவட்ட வாரியாக இருக்கிற சிஓ ஆஃபீஸில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதை கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி தாங்க ஆகணும். ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்ட நிகழ்விற்கு அவங்க உங்களை சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. தமிழில் 84,000 பேருக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்களே, இதில் ஏதாவது 1-2 மதிப்பெண்கள் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஆண்டு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய முதுகலை பட்டதாரி தேர்வில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. ஆசிரியர் தேர்வில்
இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனான செலெக்ஷன்ஸில் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ ப்ரொஃபஷனான செலெக்ஷன்ஸில் ஒவ்வொரு துறை ஒதுக்கீடும் பண்ணிகிட்ருக்காங்க. பணி நியமன கலந்தாய்விற்கு உங்களை இப்பொழுதிருந்தே தயார் நிலையில் தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்காக வரும் வராதுன்றதெல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. வரலாம், வராமலும் போகலாம். செகண்ட் சிவி லிஸ்ட்டை வச்சு நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் வேண்டாம் அப்படின்றத நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேன் சார், வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் அது வந்த பாடல்ல. அதை பற்றி எதிர்பார்க்க வேண்டாம். ஒருவேளை வரலாம், இல்லைல்ல வராமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 80% வரத்துக்கும் 20% வராமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பியில் 2013 டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் போடுறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அதே போல் பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரத்தையும் நியமனம் பண்ணுங்க, அதையும் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை நிகழ்த்த போகிறாங்க. இதற்கான அப்டேட்டும் நமக்கு விரைவில் கிடைத்து விடுங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரிய சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.